அவருக்கு ஒரு ஸ்வீட் ஏதாவது கொடுங்க பாவம். சாப்பிட்டாவா? இப்படி இருக்கீங்க. என்ன இவெண்ட்? எந்த படம் அது? ஆண் பாவம். நான் எதுவுமே பேசல. என்ன வச்சு நீங்க கிளிப்பிங்ஸ் ஆக்கிடுவீங்க. நான் வரலாம். சரியா? We don't know. Exactly. Don't comment on things you don't know about. இவங்கள பத்தி உனக்கு தெரியல. என்னது என்ன எதுக்குன்னு கேக்குறேன்னா, அவங்க இப்ப பேசிட்டு போயிட்டாங்க. அவரு விட்டுட்டாரு. நீங்க எதுக்கு? நீங்க இப்போ சினிமா பத்தி யோசிக்காம கொஞ்சம் நிம்மதியா இந்த வருஷம் இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இஷ்யூ, ஹீரோயினோட வெயிட் கேட்டதுனால பயங்கர புரட்சியை வெடிச்சிட்டு இருக்கு. See, I feel this is a long time coming and அவரை பத்தி எனக்கு தெரியும். அவருக்கும் எனக்குமே நிறைய issues ஆயிருக்கு. But I think the issue is not just இந்த வாட்டி கேட்டது. First of all, அந்த மாதிரி comments பண்ணவே கூடாது. And second of all, I think இவ்ளோ பிரஸ்ல வந்து இஷ்டத்துக்கு பேச இவ்ளோ நாள் விட்டதே வந்து பெரிய விஷயம். ஸோ ஐ ஹோப் தட் ஆல் ஆஃப் யூ, உங்க எல்லாருக்குமே தெரியும், வி மீட், நீங்க வந்து அவங்கள அடிக்கடி மீட் பண்றீங்க எல்லாரையும். ஸோ யூ கைஸ் நோ this is the job you love to do, yeah, and this job feeds your family and runs your family. So நம்ம இங்க வந்துட்டு, this is not a game, this is not some joke. To all of us, this is our livelihood. Now actor, I earn money to run my house, you do the same with your job. I think we should respect each other, given privacy and everything. Yeah, like you have to respect each other, to not be vulgar போகும்போது தான் it's very disappointing. So சிவகார்த்திகேயன் careerல starting step உங்களோட ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. Already now is ending, yeah, 50 more days. My god, இந்த வருஷமே ரொம்ப சீக்கிரமா போன மாதிரி இருக்கு. I'm so grateful and thankful. ஒரு ஸ்பெசிபிக் விஷ் அண்ட் மூவிஸ் பத்தி இது பத்தி நான் எதுவுமே நிஜமாவே யோசிக்காத ஒரே ஒரு வருஷம்னா இந்த வருஷம் தான். I'm happy and I'm feeling really blessed with living the life that I live. And work பண்ணும்போது I work with my friends. இப்போ I come to her clinic, my best friend does my makeup. So what do I have to complain? ஒன்றும் இல்லை. The year's ending well. அவங்க கூப்பிட்டு வந்துருக்காங்க. அவங்க தான் downstairs. After the tower. Not right now. Once the unveiling has been done. Okay. We'll be placing the light out here. Okay. On this carpet. Glad. Okay. No, I need a table. கொஞ்சம் பின்னாடி உள்ள போயிட்டு கட்டலாம் ஏய் இவங்க ஆளு எடுத்துக்கிறாங்க நம்ம நடிக்கிறாங்க பாருங்க சந்தோஷ் சந்தோஷ் அங்க அவங்கள ஃபர்ஸ்ட் ஜூம் பண்ணி கேப்சர் பண்ணுங்க வாங்க எல்லாரும் அவங்கடா எங்க வாங்க வா உள்ள போங்க ப்ரோ உங்க ஃப்ரேம்ல இருந்து பிரேம் வந்து நம்ம தம்பி we don't come here we don't come நான் அப்படியே கேட்கவே மாட்டாங்க எல்லாம் ஒயிட்டா எடுக்கவாங்க அம்மா அவ்வளோ இடம் இருக்கு பின்னாடி ஃப்ரீயா எடுக்கலாம் உள்ள தள்ளுங்க அம்மா பிரதர் என்னதான் அரேஞ்ச் பண்ணாலும் நீங்க இப்படி தான் பண்ணணும்
செவரு காம்பவுண்ட் நின்னா ஃப்ரீயா எடுக்கலாம். மேம் ஒரு லுக் கொடுத்துருங்க மேம், ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்துருங்க. ருத்ரா ஓகேவா? ஓகே ஓகே ரெடி அது விடு விடு. கொடுங்க, அவங்க போயிட்டு வரட்டும். அவங்க பார்த்துட்டு வரட்டும். நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாமா? பைட் செட் இல்ல பண்ணி பைட்டுக்கு போயிடுங்க. நீங்க போப்பா தம்பி, நீ போ, மீதி பேர்ல வந்துருங்க. நீ மேல போய் ஒரு இங்க எடுத்துட்டோம். அதான் ஆனா நம்ம ஈவென்ட் ஆட்கள் மட்டும் அவங்க போயிட்டு அவங்க ஈவென்ட் பண்றவங்க மட்டும் மேல போங்க. ఎంటీవీ మీరే ఉండాలి అటు రండి All languages. நீங்க போயிட்டு வாங்க. நம்ம பாட்டு அது பைட்டுக்கு போயிட்டா ஈஸியா ஆளு. நம்ம மைக் எல்லாம் செட் பண்ணி ஆண் பாவம் Priya, you have to come. நான் எதுவுமே பேசல, என்ன வச்சு நீங்க கிளிப்பிங்ஸ் ஆக்கிடுவீங்க, நான் வரலாம். ஓகே Okay. நல்ல டைம். So should we ask questions or do you ask questions? What happens in the press meet? சரி, சரி, இப்போ அவங்க questions கேட்பாங்களா? நாங்க questions சொல்லலாம். no, you can tell them briefly what you're here for. Okay. about the clinic everything சொல்லிட்டு. Okay, நான் சொல்லிடுறேன். I'll start and I'll put you guys on. You can. Thank you so much for No, the that's initiative. right. That's right. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இன்னைக்கு டாக்டர் சௌமியாவோட கிளினிக்கு முதல் வாட்டி வந்திருக்கேன். இவங்க எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். ஷீ இஸ் a very good friend of mine. இவங்க ஃபேமிலி, இவங்க நேபர்ஸ் எனக்கு எல்லாருமே தெரியும். So I'm very happy and excited that I got to come and Thank see you your so clinic much for today. coming. Finally. Finally வந்திருக்கேன். And thank you for having me today. Lots of amazing equipment. Obviously, as an actor, skin doctors எங்களுக்கு ரொம்ப important, and அவங்க ஸ்டாண்ட் பைல accessible இருக்கிறது ரொம்ப important. And first time in India we have. Yes. So இவங்க வந்து lasers பத்தி சொல்லுவாங்க. This is a lot of very advanced technology lasers. So அத பத்தி இவரு பேசுவாரு. Okay, Tamil. Yeah. Yeah. So இப்போ என்னன்னா இப்போ இந்த lasers பார்த்தீங்கன்னா Prime Laser company இவங்க. Prime Laser company, the manufacturer of one of the top lasers. Okay, they franchise from US, Germany and most of the big companies in the world. So இப்போ நம்ம கிளினிக்ல பார்த்தீங்களா Polyase and ஒரு machine வச்சிருக்கோம், which is a US company. இதுல what is the beauty of this machine is it's for hair removal. Usually hair removal வந்து machines வந்து நம்மளுக்கு வலி கொடுக்கும் பண்ணும் போது. But in the Polyase machine what is the advantages, என்ன பெனிஃபிட் கிடைக்க போடுதானா நம்மளுக்கு hair removal பண்ணும் போது வலியே தெரிய போடல, பெயின் ஃப்ரீ லேசர் hair removal plus thick skin, thick hair plus thin hair. It targets all the hair follicles and results சீக்கிரமா வர போடுது. So it has a inbuilt cooling technology. So தோல் மேல அந்த லேசர் வச்ச உடனே அவங்களுக்கு வந்து கூலிங்கா தெரிய போடுது, வலி தெரிய போடல. எஸ்பெஷலி இது யாருக்கு பெனிஃபிஷியல், ரொம்ப திக் ஹேர்ஸ் இருக்கிறவங்க. பிகாஸ் நிறைய உமன் லேடிஸ் பாருங்க பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பையில வந்து ஓவரிஸ்ல கட்டி எல்லாம் இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத், அப்பர் லிப்ல, சின்ல, பாடி ஹேர்ஸ் அன்வான்ட் ஏரியாஸ்ல ரொம்ப ஜாஸ்தியா முடி வளரும். ஸோ அது வந்து அவங்களுக்கு காஸ்மெட்டிக்காகவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மி பண்ணுறது. அண்ட் பார்க்குறவங்களும் என்ன அவங்க ஆம்பளை மாதிரி மீசை வளருது, பியர் டாடி வளருதுன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு திஸ் மிஷின் இஸ் த பெஸ்ட் மிஷின் பிகாஸ் இட்ஸ் பெயின்லெஸ் அண்ட் சீக்கிரமாக ரிசல்ட்ஸ் கிடைக்க போகுது. அண்ட் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிளினிக் வாங்கியிருக்கோம் இந்த மிஷின் ஃப்ரம் Prime Laser company. And another advantage of this machine is for men. இப்போ transgenders மெயினாக அவங்களுக்கு வந்து when they convert themselves, they want to make sure that they want to get laser hair removal done. அவங்க வந்து லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் என்ன பயம், ரிசல்ட்ஸ் வந்து லேட் ஆகும், இல்லாட்டி வலிக்க போடுது. பிகாஸ் மென்னுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் ஹேர். ஸோ வேக்சிங் பண்ணாலும் த்ரெடிங் பண்ணாலும் வலி ஜாஸ்தியாக தெரிய போடுது. ஸோ இந்த லேசரோட அட்வான்டேஜ் என்னன்னா அந்த வலி தெரிய போடுது இல்லை. ஸோ இட்ஸ் பெனிஃபிஷியல் ஃபார் ஈவன் மென் ஹூ வாண்ட் டு லைக் ரெடியூஸ் தேர் ஹேர் இன் அன்வான்ட் ஏரியாஸ் வேர் தே ஃபீல், எஸ்பெஷலி மாடல்ஸ், மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு. பிகாஸ் மிலிட்ரியில் வந்து ஹேர் இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் தெம் திஸ் இஸ் அ வெரி லைக் பெயின்லெஸ்
okay, comfortable laser. At the end of day நம்ம கொடுத்த காஸ்ட் ரிசல்ட்ஸ் வேணும். ஸோ திஸ் மிஷின் டஸ் த ஜாப் பிகாஸ் வி ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் நிறைய பேஷண்ட்ஸ் ஒரு சிட்டிங்லேயே நல்ல ரிசல்ட்ஸ் கண்டு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு பிரைம்லேஸ் ஃபார் கன்வின்சிங் மீ டு பை திஸ் மிஷின். Thank you, sir. Thank you. Thank you. So this is Mr. Suryakan from Primeless. Yes. Also, I do have to mention, Nariya clinics poirken as like, you know, a patient as inaugurate பண்ணும்போது these are very expensive lasers. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு machine இல்ல. It's a very big deal, Soumya, that you have purchased their first Thank you laser so for much. Chennai. I'm so proud of Thank you. you so much. And laser technology வந்து நானே ஒரு 15 years யூஸ் பண்ணியிருக்கேன். So the technology has really improved over the Yes. years. So I think this is as advanced as you can get for hair removal. And so I'm really excited Chennai gets access to something like Yes. this. In fact, I would say at this point that this is not first laser in Chennai, it's the first in India. It's First in India? Yes. Wow. And we are launching it at Amazing, Dublin. amazing, amazing. Yes, yes. So, two things about Dr. Soumya's vision, because Dr. Soumya believes in the quality of the device and quality of the services to be offered to the patients, and she always wants to choose best for her patients. Yes. So that's how she decided to go with Polylase, and she believes. And same thing அவங்க பை ஆக்சஸ் அண்ட் அவங்க லேசர் டோனிங் மிஷின். மெயினாக இந்த மிஷினோட அட்வான்டேஜ் என்னன்னா டாட்டூ ரிமூவல், பிக்மெண்ட் லைக் பிக்மெண்ட்டை டார்கெட் பண்ணுறது கருப்பு. ஸோ எங்கே நம்மளுக்கு கருப்பு இருக்கோ இல்லாட்டி மார்க்ஸ் இருக்கோ அதை டார்கெட் பண்ண போகிறது. ஸோ இதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கிறதானா it's a German technology, German machine. இப்போ இதே company, the company that they have franchised it from, the same company is the one அங்க யூரோப் மிலிட்ரியில வந்து they're doing the Yes. motor, right? The same motor which is inside the US military machines, அதே மோட்டார் தான் இந்த லேசர் மிஷின்ல இருக்குது. ஸோ அதனால யூ கேன் இமேஜின் எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லானா ஒரு சிட்டிங்லேயே யூ கேன் சி ரிசல்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு நல்லா ஒரு சிட்டிங்கில் தெரியும். ஸோ என்ன நடக்குது, சீக்கிரமாக ரிசல்ட்ஸ் காமிச்சா பேஷண்ட்டும் ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க காசும் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ தட்ஸ் த மெயின் அட்வான்டேஜ். யூ வாண்ட் டு மேக் ஷுர் இட்ஸ் அப்ரோச்சபிள், எக்கனாமிக்கல் அண்ட் ரிசல்ட் ஓரியன்டட். அண்ட் பை ஆக்சஸ் like usage India does the job. And the best thing is it's pain free. Yes, Everything both is the lasers That are is the pain-free. most important, Yeah, because Yes. I have seen the evolutions of lasers where it hurts. They'll tell you it's pain free. They put these gels on you. But நீங்க சொன்ன மாதிரி in the machine நிறைய technology is woven into it, that it has a cooling system. You don't Yes. use any gels or Yes, no gels. numbing creams or nothing. any such thing. So உங்களுக்கு இப்போ புரியல, but this is actually very high tech lasers. This is something that is really going to change up the beauty industry in years to come. Yes. So I look forward to Just that. one point I would like to add here about the technologies. Like both of them have mentioned about the benefits of it. The actual, technically speaking, both the companies, this is US company, this is German company. Both the companies believe in making the lasers and making it handmade. So both the technologies are handmade, not ஸோ made இவர் on என்ன machines. சொல்றாருன்னா, It's இது like வந்து யூஎஸ் Bentley's- கம்பெனி, இது வந்து ஜெர்மன் கம்பெனி. பயாக்சிஸ் ஜெர்மன்ல இருந்து வந்த மிஷின், யூஎஸ்ல இருந்து வந்த மிஷின். ஸோ இது கையால செஞ்சிச்சு மிஷின். லைக் இட்ஸ் நாட் லைக் மிஷின்ல செஞ்ச மிஷின்ஸ் கிடையாது, கையால மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அந்த இது எல்லாமே not ஹேண்ட் புரிஞ்சிருச்சா? made in a- மெஷின் செஞ்ச மெஷின் இல்ல, கையால செஞ்ச மெஷினா? So like you heard எனக்கு about, புரியல. What is that? அசம்பிளி Assembly, Yes. parts assembly. so you've heard about Bentley's now. So there's a benefit of having handmade machines. So உங்களுக்கு tax free is benefit because you assemble in India. This No. is a benefit for you, not the audience No. watching. This is not. We don't assemble anything here. Huh. We just make the Franchise. brand over here. their So we franchise. are the representatives of these technologies. We have a sole distribution rights in India. So we don't assemble anything here. This machine directly comes from US German as an company. end product. Yeah. As an end product, it comes. The another thing is, like I said, it's handmade. So it's not made in factory on a belt where everything is manufactured in a one single go. They are tested. Each machine is tested individually. Both the machines are the most powerful technologies in the world in their own segments. Correct. At the same time, they're very safe because they go under It's lot all of FDA testings. approved. Yes, FDA approved. both are FDA approved, and this is most loved device in US for hair removal. Most preferred device in hair removal, and this is the most preferred device not only in the world. It's also used in medical colleges, institutes for research purpose. Wow. Yes. வேற ஏதாவது கேள்விகள்? That's a treatment for your personal problem. இல்ல, it's See, இது எப்படியானா, நம்ம வாங்குற மிஷின் பொறுத்திருக்கு, மிஷின்ல அந்த டெக்னாலஜி இருக்கு. ஸோ நம்ம ஆஸ் அ டாக்டர் நம்மளுக்கு தெரியணும், ஒரு பேஷண்ட் பார்த்தப்போ அவங்க ஸ்கின் கலர் பார்ப்போம்,
அவங்க ஸ்கின் கலர் பார்த்து அவங்க ஹேரோட திக்னஸ் பார்த்து அது பார்த்தா நம்ம அந்த வேவ் லென்த் எல்லாருக்குமே 1064 நானோமீட்டர்ஸ் எல்லா மெஷின்ஸ்ல பட் அந்த டெக்னாலஜி எப்படி அந்த வேவ் லென்த் வந்து அந்த ஃபாலிகுலர் So hair removal சொல்லும்போது it's not targeting actual hair, it's targeting melanin. Right? melanin. So the melanin color, இப்போ இந்த blackness, right? So it targets the darkness of the pigment. So the laser goes and zaps out the darkness in the melanin. So நம்மளுக்கு lighter brown hair இருக்கும்போது it's a lot more challenging for these lasers to work or blonde or white hairs. அது So கஷ்டம். the darker the hair is, கலர் இருந்துச்சுன்னா லேசர்ஸ் ஈஸியா வேலை செய்யும். and it's always நான் சொல்றேன் as a person who's been a patient with so many different dermatologists, it's so important. நம்ம பண்றது எல்லாமே ஒரு டீல் கிடைக்குதே, ஒரு ஆஃபர்ல போய் நம்ம ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா பண்ணாதீங்க, because to avoid any issues or any burns you need a good dermatologist that இவங்க சொன்ன மாதிரி has to individualize the plan to you. இவங்களுக்கு பண்ண அதே செட்டிங்ல எனக்கு பண்ண முடியாது, எனக்கு பண்ண செட்டிங்ல இவங்களுக்கு பண்ண முடியாது. she is a lot lighter skin than I am, so எல்லாமே மாறும். It depends on skin type. அவங்க Fitzpatrick skin type இருக்கு 1 to 6 இருக்கு. ஸோ அவங்க ஸ்கின் டைப் பார்த்து தான் நாங்கள் ஒரு லேசரோட செட்டிங்ஸே டிசைட் பண்ணுவோம். அண்ட் அப்புறமா அவங்க ஹிஸ்ட்ரி ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் எதுவாக இருந்தாலும் அதனாலையும் நம்மளுக்கு வந்து லேசர்ஸ் கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ ரொம்ப ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சானா டிலே ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் மாத்திரை கூட நம்ம கொடுக்கணும் அந்த ஹார்மோன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. So if you have any questions, please. நீங்க ஏதாவது கேட்டே ஆகணும், நீங்க ஏதாவது கேட்கணும். The pricing point. Price point வந்து it all depends on how much we have invested in the machine. ஓப்பனா சொல்ல முடியாது. பட் ஆக்சுவலி இன்னொன்னு சொல்றேன், நான் நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிருக்கேன், இதெல்லாம் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். நிறைய dermatologists they don't even own the actual machines. Like நிறைய skin clinics, the biggest clinics you go to, they do not own the machine, they just use it, I think have a tie up with rent it out. Yes. So சரி, எல்லாரும் என் ஃப்ரெண்ட சப்போர்ட் பண்ணுங்க. ரெண்டு பெருசா ஒன்னு அமெரிக்கன் ஒன்னு ஜெர்மன் மெஷின் எடுத்துட்டு வந்திருக்காங்க, வாங்கியிருக்காங்க. It's good technology. The mission is to have skincare accessible to all. Yeah. So it's Next not year about the தானே price. ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. Already now we are sending 50 more days. My God, இந்த வருஷமே ரொம்ப சீக்கிரமா போன மாதிரி இருக்கு. I'm so grateful and thankful. ஒரு ஸ்பெசிஃபிக் விஷ் அண்ட் மூவிஸ் பத்தி இது பத்தி நான் எதுவுமே நிஜமாவே யோசிக்காத ஒரே ஒரு வருஷம்னா இந்த வருஷம் தான். I'm happy and I'm feeling really blessed with living the life that I live. And work பண்ணும்போது I work with my friends. இப்போ I come to her clinic, my best friend does my makeup, so what do I have to complain? ஒன்றும் இல்லை. The year's ending well. நம்ம இப்போ இருக்க ஸ்ட்ராட்டஜியை வந்து ரோபோட்டிக்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது, ரோபோட்டிக்ஸ் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஹேண்ட்மேட் மிஷின் ஹேண்ட்மேட் மிஷின் ஆனா மிஷின் வந்து இல்லங்க, factory-ல அவங்க நடக்கல. என்ன சொல்றாங்கன்னா இந்த பாட்டு தனியா பண்ணிருக்காங்க. மெஷின்ஸ் தான் அதை பண்ணுது obviously, but they are hand assembling it together. So Assembly he is by means hand. more assembly, but in the machine வந்தாலும் it is not நீங்க சொல்ற மாதிரி it's not a robotic arm that's going to do it. You need a technician. இவங்க Yes. train பண்ணி வச்ச டெக்னீஷியனுக்கு இவங்க கன்சல்ட் பண்ணி செட்டிங் சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரைஸான ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. அவங்களும் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாம அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரைஸா that is fillers. அது வேற, அது injections. Riser got injections. Okay. See, but I think with skin தெரியுமா, even the best of the best doctors, your body can react very differently. ஏன்னா அந்த மோமெண்ட்ல we might even நம்ம see ஒரு டாக்டரா நாங்க பேஷண்ட்க்கு precautions எல்லாம் சொல்லணும். பேசிக்கா என்னன்னாங்க அந்த டைம்ல நம்ம வேற ஏதாவது ஒரு அலர்ஜி டெவலப் பண்ணிருக்கலாம். we don't know. சரியா, we don't know. Exactly. Don't comment on things you don't know about. இவங்கள பத்தி உனக்கு தெரியல. என்னது என்ன எதுக்குன்னு கேக்குறேன்னா அவங்க இப்ப பேசிட்டு போயிட்டாங்க, அவருக்கு விட்டுட்டாரு. நீங்க எதுக்கு நீங்க இப்போ சினிமா பத்தி யோசிக்காம கொஞ்சம் நிம்மதியா இந்த வருஷம் இருந்தேன் அப்படின்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இஷ்யூ, ஹீரோயினோட வெயிட் கேட்டதுனால பயங்கர புரட்சியை வெடிச்சிட்டு இருக்கு. See, I feel this is a long time coming and அவரை பத்தி எனக்கு தெரியும், அவருக்கும் எனக்குமே நிறைய issues ஆயிருக்கு. But I think the issue is not just இந்த வாட்டி கேட்டது. First of all, அந்த மாதிரி comments பண்ணவே கூடாது. And second of all, I think
இவ்ளோ ப்ரெஸ்ல வந்து இஷ்டத்துக்கு பேச இவ்ளோ நாள் விட்டதே வந்து பெரிய விஷயம். ஸோ ஐ ஹோப் தட் ஆல் ஆஃப் யூ உங்க எல்லாருக்குமே தெரியும் வி மீட், நீங்க வந்து அவங்கள அடிக்கடி மீட் பண்றீங்க எல்லாரையும். ஸோ யூ கைஸ் நோ this is the job you love to do, yeah, and this job feeds your family and runs your family. So நம்ம இங்க வந்துட்டு this is not a game, this is not some joke. To all of us, this is our livelihood. Now actor, I earn money to run my house, you do the same with your job. I think we should respect each other, given Privacy and everything, yeah. yeah, like you have to respect each other, to not be vulgar போகும்போது தான் it's very disappointing. ஸோ சிவகார்த்திகேயன் கரியர்ல ஸ்டார்டிங் ஸ்டெப் உங்களோட அந்த இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு, அடுத்து ஏதாவது படம் பண்றதுக்கான அறிகுறி ஏதாவது இருக்கா? தெரியல, அவரு கேளுங்க. But no, I wish him the best. I'm very happy. அவர் மட்டும் இல்லை, நான் ஒர்க் பண்ண நிறைய actors are doing very very well now. So I take a lot of pride that ஏதோ ஒரு வகையில் I've been a part of their journey. So I'm happy. அவங்களுக்கே போதும். Okay, come on. Thank you so And much. thank you so much, guys. Thank you. Bye, எல்லாருக்கும் thanks. Bye, bye, bye. பார்த்து போங்க.